ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சமைக்க போற டிஷ் ஒரு செட்டிநாட் டிஷ் தான். அந்த டிஷ்ஷோட பேரு பருப்பு சட்னி. என்னடா இது, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லாம் பார்த்துருக்கோம், என்ன புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? பாக்குறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 100 கிராம், வரமிளகாய் 6, சோம்பு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. தாளிக்க தேவையான பொருட்கள்: நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1 கப், கறிவேப்பிலை சிறிதளவு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வானலியை வச்சுக்குங்க. அதில் துளி எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சுட்டதும் அதில் சோம்பு போட்டு, சோம்பு செவந்ததும் கடலைப்பருப்பு வரமிளகாயையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. நல்லா வாசம் வரும். வாசம் வந்த உடனே இறக்கிருங்க, கருக விட்டுறாதீங்க. சூடு ஆறுனதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு தூளாக்கிக்குங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச கலவையை நல்ல தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வானலியை வச்சுக்கோங்க. அதில் தாளிக்க தேவையான 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சுட்டதும் கடுகு உளுந்த போடுங்க. அது நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே தாளிக்க தேவையான கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், தக்காளியையும் போட்டு நல்லா வதக்க தொடங்குங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை ஊற்றுங்க. கலவையை ஊற்றி நல்லா அது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துருச்சுன்னா சட்னி ரெடி ஆயிரும். ஓரளவு கொதிச்ச உடனே இறக்கிருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி பரிமாற வேண்டியது தான். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான டிஷ்ஷு. சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.